ராமானுஜா, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? விளையாடிக் கொண்டிருக்கிறேன். விளையாடிக் கொண்டிருக்கிறாயா? நீ கையில் வைத்திருப்பது என்ன தெரியுமா? பூணூல். இன்று ஆவணி அவிட்டம். எல்லோரும் பூணூல் போட்டுக்கொள்ள வந்திருக்கிறார்கள். எங்கே அதை கொடு. நான் தரமாட்டேன். ஏன்? நானும் இதை போட்டுக்கொள்ள வேண்டும். கண்ணா, அதெல்லாம் இப்போது முடியாதப்பா. ஏன் முடியாது? எல்லோருக்கும் நீங்கள் இதை போட்டு விடுகிறீர்கள் அல்லவா? எனக்கு மட்டும் இதை போட்டுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்காதா? கண்ணே ராமானுஜா, இதில் ஆசைப்படுவதற்கு என்னப்பா இருக்கிறது? முதலில் நீ பூணூல் கண்டை அப்பாவிடம் கொடு, மற்றதையெல்லாம் பிறகு பேசிக்கொள்ளலாம். இல்லை அம்மா, நானும் அப்பாவை போல் தூய்மையாக வாழ்ந்து ஒரு உயர்ந்த சிஷ்யராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அம்மா. அப்பாவிற்கு எவ்வளவு பேர் எப்படி மரியாதை தருகிறார்கள். நானும் அப்பாவை போல் தூய்மையாக வாழ்ந்தால் எனக்கும் அப்பாவை போல் மரியாதை தருவார்கள் அல்லவா? குழந்தை ராமானுஜா, எங்கள் செல்லமே, உனக்கு இன்னும் அதற்குண்டான வயது வரவில்லை கண்ணா. பூணூல் போடுவதற்கென்று ஒரு வயது இருக்கிறதப்பா. குறைந்தபட்சம் உனக்கு 7 வயதாவது ஆகியிருக்க வேண்டும். உனக்கு அந்த வயது வரும்போது நிச்சயம் நானே உனக்கு பூணூல் அணிவிப்பேன். ஆனால் தோளிலே ஒருவன் பூணூல் அணிந்து கொள்வதால் மட்டும் அவன் உயர்ந்தவனாக இருக்க முடியாது. குணத்தாலும் அவன் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும். அனைவரிடமும் அன்போடு பழக வேண்டும். மற்றவரிடம் பேசும்போது இன்முகத்தோடு பேச வேண்டும். சுயநலத்தை ஒதுக்கிவிட்டு பொதுநலத்தோடு வாழ வேண்டும். பாகுபாடில்லாமல் அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும். அதனால் நீ மனிதநேயத்தை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை, விருப்பம், எல்லாமே. என்னுடைய மகன் ராமானுஜன் எல்லாருக்கும் ஒரு உதாரணமாகவும் வழிகாட்டியாகவும் இருக்க வேண்டுமென்றுதான் நான் அந்த பெருமாளை வேண்டுகிறேன். அதற்குண்டான எல்லா வைபவத்தையும் தகுதியையும் பெருமாள் உனக்கு அருளி இருக்கிறார். அப்பா, நீங்கள் சொல்கிறபடி எந்த பாகுபாடும் இன்றி அனைவரையும் சமமாக பாவித்துக் கொண்டு சமத்துவத்துடன் நிச்சயம் நடப்பேன். ராமானுஜா, நீ இப்படி சொல்வது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறதப்பா. நீ இன்னும் சற்று வளர்ந்ததும் அப்பா உனக்கு நிச்சயம் பூணூல் அணிவிக்கிறேன். யாராவது சுமங்கலிகள் லக்ஷ்மி கல்யாணம் சொல்லிக்கொண்டு குத்துவிளக்கை ஏற்றுங்கள். லக்ஷ்மி கல்யாண வசுதேவ தவ பால அசுர குலகால சசிவதன ருக்மிணி சத்யபாமலோலா லக்ஷ்மி கல்யாண
பூணூல்கார பிள்ளையை சீக்கிரமாக அழைத்துக் கொண்டு வாருங்கள். ராமானுஜா, இப்படி உட்காரப்பா. சோமயாஜி, நீயும் வந்து உட்கார். உன் தர்ம பத்தினி எங்கே? காந்திமதியை கூப்பிடு. காந்திமதி, காந்திமதி, உள்ளே என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? சோமயாஜி, ஏன் இப்படி அவசரப்படுகிறீர்கள்? காந்திமதிக்கு ராமானுஜன் மட்டும்தான் பிள்ளையா? இவனுக்கு அடுத்தபடியாக பூமாதேவி, கமலைன்னு 2 பெண் பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள் அல்லவா? அவர்களையும் காந்திமதி தானே பார்த்துக் கொள்ள வேண்டும். வந்து விடுவாள், கவலைப்படாதீர்கள். ஆச்சமனம் பண்ணு. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ. மன்னி, இவளை பார்த்துக் கொள்ளுங்கள். காந்திமதி, பூமிதேவி எங்கே? அவளை காணாமல் தான் மன்னி. அகம் முழுக்க தேடிக் கொண்டிருக்கிறேன். எங்கே போனாள் என்று தெரியவில்லை. எதற்காக நீ கவலைப்படுகிறாய்? அவள் வேறு எங்கும் போயிருக்க மாட்டாள். பெரிய பிராட்டியின் பிள்ளை கோவிந்தன் இருக்கிறானே, அவனுடன் தான் அவள் விளையாடிக் கொண்டிருப்பாள். சரி, உன் அகத்துக்காரர் பக்கத்தில் நிற்போ. சரி. ஸ்ரீ கோவிந்த 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 அஸ்ய ஸ்ரீ பகவதः மகாபுருஷஸ்ய விஷ்ணோராஜ்ஞா பிரவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மணः. சோமயாஜி, ராமானுஜனுக்கு புது மாலையை அணிவி. எடுத்துக்கொண்டு அணிவி. இப்பொழுது நீ விளையாட வேண்டும். இல்லை பூமாதேவி, எனக்கு இந்த விளையாட்டு அழுத்து விட்டது. நாம் அகத்துக்குள் சென்று ராமானுஜர் அண்ணா பக்கத்தில் உட்கார்ந்து கொள்ளலாம். இல்லை கோவிந்தா, உள்ளே ஒரே புகையாக இருக்கின்றது. எனக்கு கண்கள் எரிகிறது. இங்கு நல்ல காற்றோட்டமாக இருக்கிறது. நாம் இங்கேயே விளையாடலாம். எனக்கு ராமானுஜர் அண்ணா பூநூல் போடுவதை பார்க்க வேண்டும். போலாம் பூமாதேவி. சரி, வா போகலாம். பெரிய பிராட்டி, என்ன? உன் முகம் ஏன் இவ்வளவு களைப்பாக இருக்கிறது? காலையில் சாப்பிட்டாயா இல்லையா? அதற்கெல்லாம் நேரம் இருந்தால்தானே. பூநூல் போடுவது என்ன சாதாரண விஷயமா? அதுவும் ஒரு கல்யாணம் மாதிரிதான். இவ்வளவு வேலைக்கு நடுவில் சாப்பாட்டின் மேல் எப்படி கவனம் வரும்? வருதே. இப்போ என்னையே எடுத்துக்கொள். நான் உன்னை பார்த்த உடனே என்ன கேட்டேன்? சாப்பிட்டாயா என்று கேட்டேன். பதிலுக்கு நீ என்ன சொல்ல வேண்டும்? நீங்கள் சாப்பிட்டீர்களா என்று கேட்கணும், இல்லையே? ஆமாம், நீயே சாப்பிடாமல் இருக்கச்சே என்னை பற்றி எப்படி கேட்பாய்? நீ எப்படிதான் சாப்பிடாமல் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என்னால் பசி தாங்க முடியவில்லை. காலையில் தான் 1:30 படி பொங்கல் சாப்பிட்டதாக கோவிந்தன் சொன்னான். அதற்குள் பசிக்கிறதா? சொல்லிவிட்டானா? இதற்குதான் சிறு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு எதுவும் செய்யக்கூடாது. அப்படியே நான் சாப்பிட்டதாகவே இருக்கட்டும். எப்போது சாப்பிட்டேன்? விடிய காலையில் சாப்பிட்டேன். அது எப்போதோ ஜீரணமாகிவிட்டது. இப்போது பயங்கர பசி. சாப்பிட ஏதாவது குடேன். உங்களுக்கு சாப்பாட்டை தவிர வேறு எதுவுமே தெரியாதா? இங்க எவ்வளவு வேலை இருக்கிறது. அதில் ஏதாவது ஒரு வேலையை எடுத்து செய்யலாம் அல்லவா? வந்து விட்டீர்கள் சாப்பாட்டுக்கென்று. பேசாமல் போங்கள். ஸ்ரீ விஷ்ணு யோக ஸ்ரீ விஷ்ணு கரண சுபயோக சுபகரண ஏவம் குண.
இங்கு ஒருவன் பசியோடு இருக்கிறேன், நீ தனியாக அமர்ந்து கொண்டு விழுங்கிக் கொண்டிருக்கிறாயா? ஆளின் உயரம் 4 அடி என்றால் அதில் 3/4 பாகம் வயிறே இருக்கும் போல் இருக்கிறதே. நன்னா இருக்கு, நன்னா பண்ணிருக்கா. அதனால் தான் இவ்வளவு தின்பண்டத்தை ஒரே ஆளாக தின்கிறது. பல்லில்லாமல் பொக்கையாக இருக்கும் பொழுதே இப்படி ஊற வைத்து தின்கிறதே. பல்லு இருந்திருந்தால் ஒரு பலகார கடையையே விழுங்கிருக்கும் போல் இருக்கிறதே. அச்சோ, அட ராமா, பட்சண தட்டு மாயமா மறைந்து போயிடுதே. எந்த திருட வந்து எடுத்திருப்பான்? யாரும் இல்லை, நிம்மதியாக சாப்பிடலாம். என்ன, நானும் காலையிலிருந்து சாப்பிடவில்லை. அதற்கு எனக்கும் கொஞ்சம் பக்ஷணம் கொடேன். நீரெல்லாம் ஒரு பெரிய மனுஷரா? இல்லை, கேட்கிறேன், நீரெல்லாம் ஒரு பெரிய மனுஷரா? இங்கே என்ன காரியம் நடந்து கொண்டிருக்கிறது, அதை மறந்து விட்டீரா? போய் பூணூல் போடும் வைபவத்தில் கலந்து கொள்ளுங்கள். அங்கிருக்கும் வேலைகளில் ஏதாவது ஒன்று எடுத்து செய்யும். சடங்குகள் முடிந்ததும் பந்தி போடுவார்கள், அப்போது நன்றாக தின்னலாம். செல்லும். பாட்டியிடம் இருந்து இதை பறிப்பதற்கு நான் எவ்வளவு பாடுபட்டிருப்பேன். பசிக்கிறதாம் பசி. என் பசிதான் எனக்கு முக்கியம். நிஷாந்தி. சோமயாஜி, ராமானுஜன் காதில் அவன் நாமத்தை 3 முறை சொல்லுங்கள். ராமானுஜன், ராமானுஜன், ராமானுஜன். காந்திமதி, நீயும் சொல்லம்மா. ராமானுஜன், ராமானுஜன், ராமானுஜன். பாட்டி, என்ன இங்கு வந்து சோகமாக அமர்ந்திருக்கிறீர்கள்? அதை ஏண்டி அம்மா கேட்கிறாய்? ரொம்ப பசியா இருக்கிறது என்று ஒரு தட்டில் கொஞ்சமா பட்சணம் வைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தேன். திடீரென்று பார்த்தால் அந்த தட்டு மாயமாக மறைந்து விட்டது. என்ன பாட்டி, காக்கா வடையை தூக்கி கொண்டு போய்விட்டதா? என்ன ஏப்பமெல்லாம் பலமாக இருக்கிறது? பசியா இருக்கிறது என்று சொன்னீர்கள். அது அது பசி ஏப்பம் பெரிய பிராட்டி. பெரிய பிராட்டி, ஒன்று மட்டும் சொல்கிறேன், என் பட்சணத்தை எடுத்தவன் நன்றாகவே இருக்க மாட்டான். அவன் வாயிலும் வயிற்றிலும். பாட்டி, எதற்காக இப்பொழுது இங்கே உட்கார்ந்து கொண்டு வெட்டி பேச்சு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு பெரிய மனுஷியாக சடங்குகளில் ஏதாவது ஒத்தாசை செய்யாமல் வடையை காணம் அடையை காணம் என்று உங்களை இங்கு எதற்காக அழைத்தார்கள்? காந்திமதிக்கு ஒத்தாசை செய்வதற்காக தானே? பெரிய பிராட்டி, உனக்கும் சேர்த்துதான் சொல்கிறேன், இந்த வீட்டில் என்னை தவிர வேற யாருக்கும் பொறுப்பென்பதே இல்லை. நான் ஒன்றும் சும்மா வரவில்லை. காந்திமதி அக்கா வெள்ளித்தட்டு கேட்டார், அதை எடுக்கத்தான் வந்தேன். வாருங்கள் பாட்டி, போகலாம். என்ன? அப்பாடா, நல்ல வேலை, பாட்டி கண்டுபிடிக்கவில்லை. பாட்டி பல்லில் விழுந்திருந்தால் பல ஜென்மத்திற்கு எழுந்திருக்கவே முடியாது. தப்பித்தேன். சோமயாஜி, ராமானுஜனுக்கு பூணலை அணிவியுங்கள்.
காந்திமதி, அந்த வெள்ளித்தட்டை எடுத்து ராமானுஜன் கையில் கொடு. பிக்ஷை பாத்திரம் சேர்க்க வேண்டும். எழுந்திரு ராமானுஜா. இதை எடுத்துக்கொள்ளம்மா. எடுத்துக்கொள்ளம்மா, கொடு. பவதி பிக்ஷாந்தேகி. பவதி பிக்ஷாந்தேகி. பவதி பிக்ஷாந்தேகி. பவதி பிக்ஷாந்தேகி. தேங்காயை கொடுத்து விடு. மடியை விரி.